முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். விஜயா, வந்தவங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் பார்த்துக்கணும். யார் யாருக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் பார்த்து செய். என்ன வேணும்னாலும் என்கிட்ட சொல்லு, நான் டவுனில் போய் வாங்கிட்டு வரேன். நான் பார்த்துக்கிறேங்க. பசங்களா, இங்கே வாங்க. எல்லாரும் மருதுவிடம் ஓடி வர, யார் யாருக்கு என்னென்ன தின்பண்டம் வேணும் சொல்லுங்கள். எனக்கு முறுக்கு, எனக்கு அதிரசம், எனக்கு சோமாசு, எனக்கு லட்டு. சரி, எல்லாத்தையும் அத்தை செஞ்சு தருவா. விஜயா, எல்லாரும் சொன்னதை கேட்டுக்கிட்டியா? அதுக்கு என்னென்ன தேவைன்னு ஒரு பேப்பரில் எழுதி கொடு, நான் போய் வாங்கிட்டு வந்து தரேன். வித்யா லிஸ்ட்டு போட அடுத்த 1 மணி நேரத்தில் டவுனிலிருந்து எல்லாவற்றையும் வாங்கி வந்து விஜயாவிடம் கொடுத்தார். காலை மதியம் 2 வேளைக்கும் சாப்பாட்டை செஞ்சு வச்சுட்டு 3 பொண்ணுங்களும் பலகாரம் செய்ய அடுப்படிக்கு போக, இங்கே பாரு விஜய், பலகாரம் செய்ய கொஞ்சம் நேரம் ஆகும். நீ தான் எல்லாரையும் பார்த்துக்கணும். சரிங்கம்மா. விஜய் எல்லோரையும் அழைத்து கொண்டு வெளிவாசலில் விளையாடி கொண்டிருந்தான். இவர்கள் விளையாடுவதை பார்த்து அக்கம் பக்கத்து வீட்டு பிள்ளைகளும் ஓடி வர, டேய், யாரா இவங்க? இவங்க 2 பேரும் எங்கள் மாமா பொண்ணுங்க. இவ அபி, இவ மைத்திலி. விஷ்ணு சொல்ல, டேய், உங்கள் மாமா பொண்ணுங்க எவ்வளோ வெள்ளையாக இருக்காங்க. பக்கத்து வீட்டு பையன் சொன்னதும், டேய், அவங்க எங்கள் மாமா பொண்ணுங்க. அவங்கள பற்றி ஏதாவது பேசுனா மண்டையை உடைச்சிடுவேன். விஷ்ணு ஆவேசமானான். பக்கத்து வீட்டு பையன் மைத்திலியின் கையை பிடிக்க படக்கென விஷ்ணு தட்டி விட்டான். டேய், அவள் என் மாமா பொண்ணு. அவளை நீ தொடக்கூடாது. அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், தெரியுமா? கல்யாணமா? என்னடா சொல்கிற? ஆமாம், எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க. அவளை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன். அபியை என் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்க போகிறான். அப்போது ராகவியை வேதா கல்யாணம் பண்ணிக்குவான். டேய், நீங்களே மாற்றி மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படிடா? எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்க. அபியை உங்கள் அண்ணன் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். மைத்திலியை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு. என்னடா சொன்ன? விஷ்ணு பக்கத்து வீட்டு பையன் பேல் பாய இருவரும் அடித்து கொண்டு கட்டி புரண்டார்கள். விஜய் ஓடி வந்து இருவரையும் விலக்கிவிட, என்னைய அடிச்ச இரு, எங்கள் அம்மா கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்ணுறான் பாரு. பக்கத்து வீட்டு பையன் கருவிக்கொண்டே போக, என்னாச்சு விஷ்ணு? அண்ணா, அவன் மைத்திலியை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்கிறான், அதனால தான் அடித்தேன். சரி, எல்லாரும் நம்ம வீட்டு திண்ணியில் போய் விளையாடுங்க. மறுபடியும் அவன் வந்தால் நான் பார்த்துக்கிறேன். பலகாரம் செய்து கொண்டே திலகா உமாவிடம், ஏன் உமாக்கா, நீங்கள் ஏன் வேதாவோட நிறுத்திட்டீங்க? 2வது குழந்தை பெற்றுக்கிற ஐடியா இல்லையா? இல்லை திலகா, வேதா பிறந்தப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இதுக்கப்புறம் எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, என்னக்கா சொல்கிறீங்க? உண்மையாக தான், எங்களுக்கு வேதா மட்டும்தான். அதனால தான் அவங்க அப்பா அவனை எங்கேயுமே விட மாட்டார். வேதா மேலே அவங்க அப்பாவுக்கு உயிர். நேற்று தானே வந்தோம், இன்றைக்கே கிளம்பி வந்தாலும் வந்துடுவார். பையனை பார்க்காம ஒரு நாள் கூட அவரால் இருக்க முடியாது. இந்த திருவிழாவுக்கு வர்றதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். தனியாக என்னை போகவே கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் வேதா அழுத பிறகு தான் போன்னு சொன்னார். என்ன பண்ணுறது, ஒன்று கண்ணே கண்ணுன்னு கருவேப்பிலை குத்த மாதிரி ஒரே புள்ளையாக போயிட்டான். அதனால் பார்த்து நடந்துக்க வேண்டியதாக இருக்குது. அலங்கார வேலைகள் மும்முரமாய் நடந்து கொண்டிருக்க, டேய் விஜய், என்னம்மா? முறுக்கு செஞ்சாச்சு, ஒரு தட்டில் வச்சு எல்லாருக்கும் எடுத்துன்னு போய் கொடு. விஜய் உள்ளே வந்து
தட்டில் முறுக்கை எடுத்து அடுக்கி கொண்டிருக்க, டேய் வேதா, பக்கத்தில் ஆறு ஓடுது, போய் பார்த்துட்டு வரலாமா? விஷ்ணு சொல்லவும், ஆத்துக்கா? அம்மா திட்டுவாங்களே. அதெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டாங்க, வேகமாக ஓடி வந்துடலாம். சரி, விஜயும் வரட்டும். ஐயோ, அண்ணன் விடாது, வா நம்ம 2 பேர் மட்டும் போயிட்டு வரலாம். அப்படியா சொல்கிற? ஆமாடா, வா போகலாம். சரி, வா போகலாம். விஷ்ணுவும் வேதாவும் ஆற்று பக்கம் போக, ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. அவர்கள் போவதை பார்த்த பக்கத்து வீட்டு பையன், என்னை அடிச்ச இல்லை, இருடா வரேன். அவனும் அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் பின்னடியே போக, உச்சி வேலை என்பதால் ஆற்றின் அருகில் யாரும் இல்லை. முறுக்கை தட்டில் வைத்து எடுத்து வந்த விஜய், அபி, அவங்க 2 பேரும் எங்க? அப்படி அபி கை காட்டிய திசையில் வேதாவும் விஷ்ணுவும் முன்னாடி போய்கொண்டிருக்க, பின்னடியே பக்கத்து விட்டு பையனும் போவதை பார்த்த விஜய் வேகமாய் ஓடினான். அதற்குள் அவர்கள் இருவரும் ஆற்றை அடைந்துவிட, ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. நிறைய தண்ணி இருக்குதுல்ல? வேதாவும் விஷ்ணுவும் ஒருவர் தோள் மீது ஒருவர் கை போட்டுக்கொண்டு வெள்ளத்தை ரசித்து கொண்டிருக்க, என்னை அடிச்ச இல்லை, இருடா உன்ன. பக்கத்து விட்டு பையன் பின்னால் இருந்து வேகமாய் அவர்கள் இருவரையும் தண்ணீரில் தள்ளிவிட, டேய் கத்திக்கொண்டே விஜய் வேகமாய் ஓடினான். அதற்குள் பக்கத்து விட்டு பையன் ஓடிவிட, வேதாவும் விஷ்ணுவும் தண்ணீரில் தத்தளித்தனர். ஒரே பாய்ச்சலாய் தண்ணீருக்குள் பாய்ந்த விஜய் விஷ்ணுவை இழுத்து வெளியே போட்டு விட்டான். ஆனால் வேதா தண்ணியில் அடிச்சிட்டு போக, எப்படியாவது அவனை காப்பாற்றணுங்கிற வேகத்தில் விஜயும் தண்ணீரில் போய்கொண்டிருக்க, நீரின் ஓட்டம் வேகமாய் இருந்தது. உமா, இந்த முறுக்கை கொண்டு போய் பசங்கக்கிட்ட கொடுத்துட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வா, விஜயா சொல்லவும், சரிங்க அண்ணி. விஷ்ணு அழுது கொண்டே தண்ணீரில் அடித்து செல்பவர்களை பார்த்து கொண்டிருக்க, வேதாவும் விஜயும் விஷ்ணுவின் கண்ணெதிரிலேயே தண்ணீரில் போய்கொண்டிருந்தார்கள். ஒரு வழியாய் விஜய் வேதாவின் கையை இறுக்கமாக பிடித்தான். ஆனால் அவனால் வேதாவை தண்ணீருக்கு வெளியே இழுத்து வர முடியவில்லை. எந்த சூழ்நிலையிலும் வேதாவின் கையை விடக்கூடாது என்பதில் விஜய் உறுதியாய் இருந்தான். தட்டில் முறுக்கை வைத்து எடுத்து வந்த உமா, 3 பெண் பிள்ளைகள் மட்டும் அங்கே இருக்க, அபி, அவங்க எங்கடா? அந்த பக்கம் முறுக்கை திண்ணையில் வைத்துவிட்டு அபி கை காட்டிய திசையில் உமா வேகமாய் போக, விஷ்ணு ஆற்றின் கரையில் நனைந்தபடி அழுது கொண்டே நின்று கொண்டிருந்தான். ஓடி வந்த உமாவை பார்த்ததும் அழுதபடி ஓடி வந்தான் விஷ்ணு. என்னாச்சுடா? ஏன் அப்படி நினச்சி போயிருக்க? அவங்க 2 பேரும் எங்க? அத்தை, அவங்க 2 பேரும் அங்கே தண்ணியில் போகிறாங்க. என்னடா சொல்கிற? பதறியபடி உமா ஆற்றை பார்க்க, கண்ணு கெட்டிய தூரத்தில் வேதாவும் விஜயும் தண்ணீரில் போய்கொண்டிருந்தார்கள்.